ஹே காய்ஸ், இந்த வீடியோல வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு இன்டர்வியூ தான். நம்ம கூட யார் இருக்காங்கன்னா கவிதாக்கா. கவிதாக்கா யாருன்னா என் கூட வந்து படிக்கிறாங்க, கிளாஸ்மேட், என் ஃப்ரெண்டு, சிஸ்டர் எல்லாமே கவிதாக்கா தான். ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்க எப்படி நியூசிலாந்து நீங்க வந்தாங்க, அவங்க ஜேர்னியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கவிதாக்கா ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. அப்புறம் கவிதாக்கா உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க வந்து எங்க இருந்து வரீங்க? ஓகே, பேசிக்கலி நான் வந்து ஒரு கேரளைட். ஓகே, பட் born and brought up பாத்தீங்கன்னா சென்னை. அண்ட் இப்போ வந்து கரண்ட்லி லிவிங் இன் கோயம்புத்தூர். ஓகே. ஸோ ஐ எம் மேரிட் அண்ட் ஐ ஹேவ் 2 kids. ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபைனான்ஸ் செக்டர். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, நான் என்னோட யூஜி வந்து நான் பிசிஏ தான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில ஜாயின் ஆகணும்னு ரொம்ப ஆசை. பட் நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் மாதிரி தே ஆல்வேஸ் போஸ்ட் அஸ் இன்டு கெட்டிங் இன்டு பேங்கிங் அண்ட் ஆல் தட். ஸோ இந்த பேங்க் எக்ஸாம் எழுதின உடனே தட் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. யூ கான்ட் பிளேம் தெம் as well. ஸோ அந்த டைம்ல அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை பார்த்து அதுல எடுத்துக்கோ அப்படின்றனால ஐ டுக் மை கெரியர் அப் லைக் தட். ஆனா இப்போ வந்து ஐ ரியலி வாண்ட் டு கெட் பேக் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஐடி ஃபீல்ட்ல வரணும்னு ஒரு ஆசை எனக்கு. ஸோ அதனால ஜஸ்ட் டு ரீஸ்டார்ட் மை கெரியர் இன்டு ஐடி ஃபீல்ட் நான் வந்து நியூசிலாந்துல வந்து மாஸ்டர்ஸ் ஆஃப் ஐடி பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஓகே, நைஸ்க்கா. ஸோ நீங்க வந்து நியூசிலாந்துல வந்து இப்போ மாஸ்டர் ஆஃப் ஐடி படிக்கிறீங்க. ஆமா ஆமா. இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் சொன்னீங்க. இப்போ வைகாட்டோ யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு என்ன காரணம்? வைகாட்டோ ஆக்சுவலி நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட்ல அதை படிக்கணும்னு தான் எனக்கு வந்து ஆசை. ஏன்னா நம்ம எப்பவுமே இப்போ ஒரு கண்ட்ரி எடுத்தோம்னா நம்ம என்ன பார்ப்போம், ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் 1 யூனிவர்சிட்டி எது, டாப்ல எது இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நானும் அந்த மாதிரி பார்த்த போது எனக்கு எப்படி நான் நியூசிலாந்து சூஸ் பண்ணேன் as a country. நான் நியூசிலாந்து எப்படி சூஸ் பண்ணேன்னா, எங்க அப்பாவோட ஒரு ஃப்ரெண்ட், ஒரு அங்கிள் இருக்காரு. ஸோ அவர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஸோ ஹீ இஸ் an Australian citizen and he also travels to New Zealand. ஸோ அதனால அவர் வந்து சொன்னாரு, ஐடி if you're looking for IT career, New Zealand is one of the best option and it's a very good country to come in அப்படின்னு. ஸோ அதனால தான் I chose New Zealand. So நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் மை ப்ரிஃபரன்ஸ் வாஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட். பிகாஸ் அதான் ஃபர்ஸ்ட் டாப் யூனிவர்சிட்டின்றனால ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட். நான் வந்து ஒரு 3-4 யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்தது வைகாட்டோல இருந்து. ஸோ இன் தட் வே வைகாட்டோ ஒரு சாஃப்ட் கார்னர் வைகாட்டோக்கு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ காட் ஆஃபர் லெட்டர். எனக்கு ஃபர்ஸ்ட் வைகாட்டோல இருந்து தான் வந்தது. ஐ காட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட். பட் வந்துட்டு என்னன்னா, எனக்கு வந்து என்னோட விசால கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் விசா அப்ளை பண்ணி எனக்கு ரிஜெக்ஷன் ஆகி என்னோட ஏஜென்ட் வந்துட்டு சியோட தான் நான் இருந்தேன் ஃபர்ஸ்ட். பட் அவங்க வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, we can't change the agency just because you want to do itன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு அந்த யூனிவர்சிட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ மை நெக்ஸ்ட் ஆப்ஷன் வாஸ் எனிவேஸ் வைகாட்டோ. ஸோ அதனால நான் வைகாட்டோ சூஸ் பண்ணேன். இல்லைன்னா நான் மோஸ்ட்லி அதை தான் சூஸ் பண்ணிப்பேன். பட் ஐ திங்க் தட் இஸ் நாட் அ மேஜர் இஷ்யூ ஹியர். எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாலுமே இட்ஸ் த சேம் ரெகக்னிஷன் விச் யூ கெட். நம்ம இந்தியால நினைக்கிற மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில படிச்சாதான் இதான் டாப் யூனிவர்சிட்டி, இங்கதான் படிக்கணும், நம்ம ஆக்சுவலி அந்த மைண்ட் செட்ல இங்க வருவோம். பட் when once you come here, அப்பதான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி இங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வாட் யூ கெட் ஹியர், தட்ஸ் ஆல். So அதனால I think that's when I chose Waikato. நைஸ். அப்புறம் உங்களுக்கு கோர்ஸ்லாம் எப்படிக்கா இருக்கு? உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கா? கோர்ஸை பத்தி கேட்டீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய தியரி பேஸ்டா தான் நம்ம பண்ணுவோம். இப்போ ப்ராக்டிகல்ஸ்னு நம்ம ஐடில வச்சாலுமே ஒன்லி லேப் தான் இருக்கும். கரெக்டா? நம்ம அவ்வளோ அசைன்மெண்ட்ஸ் பண்றது இல்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அங்க இந்தியால. தட் இஸ் நான் படிக்கிற காலத்துல நான் சொல்றேன். ஐ திங்க் இப்போ ஏதாச்சும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம் இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். பட் ஆனா நான் படிக்கிறதுல பாத்தீங்கன்னா இட் வாஸ் மோர் ஆஃப் தியரட்டிக்கல் பேஸ்ட். நாலேஜ் நிறைய இருக்கும் குழந்தைங்களுக்கு. பட் தே ஷுட் நோ ஹவு டு புட் இட் இன்டு ப்ராக்டிக்கல். இங்க பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே அவங்க வந்துட்டு அந்த ஹோல் கோர்ஸை வந்து தே டிவைடிங் த மார்க்ஸ் இன்டு வீக்லி பேசிஸ். தட் இஸ் இப்போ ஒரு டாஸ்க்னாலுமே ஒரு அசைன்மெண்ட்னாலுமே அதுக்கு ஒரு 20% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குவிஸ் ஏதாவது வச்சு அதுக்கு ஒரு 5% வெயிட்டேஜ். ஸோ நம்ம இப்போ நம்ம செமஸ்டர்ல வந்து 100 எடுத்தோம்னா 100ன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம இந்தியால. இங்க அந்த மாதிரி முடியாது. So everything you should be progressive learning. That is what you do here in this university. So in the assignments nalayum, and you can't copy your assignments. adala plagiarism check vera irukku.
So you can't just write from ChatGPT. அதுவும் பண்ண முடியாது. அதுவும் பண்ண முடியாது. So you need to put in your own effort. Like some professors சொல்லுவாங்க நீங்க ChatGPT ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், but your work should be totally different from what it is showing there. So அதனால நம்மளே அந்த எடுத்து நம்ம பண்ணா மட்டும்தான் நம்மளால அது வந்துட்டு you can be good. You can't just copy from somewhere and do it. So அந்த way, that way I feel it's very good. சோ நமக்கும் அந்த நாலேஜ் கிடைக்குது இல்லையா? இப்ப நம்ம என்னவா இருந்தாலுமே they can't assess only based on exams. சோ இந்த மாதிரி ப்ரோக்ரெசிவா பண்றனால I think professors and university, they are playing a major role, you know, in changing our lives and modifying a person into the field of IT. I think அதுவே தான் இருக்கணும் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு. I'm not sure about other subjects, but நம்ம ஐடியை பொறுத்த வரைக்கும் it's very good. நல்ல இதுதான். அப்புறம் நீங்க இங்க அவங்க விசா வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதாவது அது என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ இந்த ஐடியா வந்த உடனே நம்ம இப்ப நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம், யார் இந்த ஃபீல்ட்ல டாப் அகைன் நம்ம பார்ப்போம். பெரிய கன்சல்டன்சி, ஓகே அவங்க நல்லா பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. சோ நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா அவங்க கிட்ட போய் we will say this is what it is. அவங்களும் இந்த மாதிரி okay we will do itன்ற மாதிரி எல்லாமே சொல்லி they give you a lot of hopes and stuffs like that. And in fact நான் வந்துட்டு இந்த Feb intake-க்கு I think almost from July I've been working. Last year Julyல இருந்து. So what happened, அவங்க வந்துட்டு அவங்க கேட்டது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம், எல்லாமே பண்ணியாச்சு. பட் நமக்கு அவ்வளவு நாலேஜ் இல்ல இதுல. we are not a subject matter expert in that. So அதனால அவங்க சொல்றது எல்லாமே நம்ம பண்ணோம். பண்ணிட்டுமே ஃபர்ஸ்ட் வந்து நாங்க என்னோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் எப்பவுமே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுமே சொன்னாங்க சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் we should be very clear, அந்த டாக்குமெண்டேஷன் கிளியரா பண்ணணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் எல்லாமே அவங்க கேட்டது எல்லாமே கொடுத்துட்டோம். அண்ட் we were kind of confident, ஓகே சரியா வந்துரும் அப்படின்னு பார்த்தா விசா ரிஜெக்டட் அப்படின்ட்டாங்க. ஆனா அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ஸ்காலர்ஷிப்பும் அவங்க வந்துட்டு எடுத்துக்கல. Like they did not calculate that into the source of funds, and they have just told $5,000 கம்மியா இருக்கு அதனால ரிஜெக்ட் பண்றோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. இமிகிரேஷன் ஆபீசர் அதுல எழுதி இருந்தாங்க இந்த மாதிரி $5,000 கம்மியா இருக்கு. பட் ஆனா எனக்கு $8,000 ஸ்காலர்ஷிப் இருந்தது. பட் அது அவங்க விட்டுட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம இவங்க காமிச்ச அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுமே ஐ ஃபீல் தட் டாக்குமெண்டேஷன் வாஸ் நாட் தட் கிரேட். அதுக்கப்புறம் த்ரூ அ நோன் ஃப்ரெண்ட் ஆஃப் மை டேட் எங்களுக்கு வந்து இந்த ஏகே கன்சல்டன்சி மதுரையில இருந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணோன்னு, நான் அங்க அருண் சார் தான் அங்க மெயினா. சோ அவர்கிட்ட பேசின போது அவர் என்ன சொன்னார்னா, let's see, don't lose hope. அவர்தான் எனக்கு வந்து ஒரு ray of hope கொடுத்தது அவர்தான். So நான் வந்து actually fully dejected. I thought this is not going to work out anymore. இனி பண்ணி யூஸ் இல்ல, இவ்வளவு நம்ம செலவு பண்ணி திருப்பி எதுக்கு பண்ணணும்ன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இவ்வளவு ஏஜ் என்னோட ஃபேக்டர். பிகாஸ் ஐ எம் நாட் அ ரீசன்ட் பாஸ்ட் அவுட் கிராட். I have so much years of experience in another field, and starting all over my career in a new country is a big challenge for me. So I didn't want to waste my time also. ஏன்னா நான் வந்துட்டு என்னோட பேப்பரும் போட்டேன் என்னோட ஒர்க்ல. So we should be என்ன சொல்றது, ஒரு பேக்கப் வேணும்ல ஏதாச்சும். அருண் சார் என்ன சொன்னாருன்னா, we will definitely try our level best. Immigration how it works நம்ம சொல்ல முடியாது. Because lot of rejection, இப்ப நீங்க பாத்தீங்கனாலுமே லாஸ்ட் டைம் rejection rates அவ்வளவு அதிகம். I think hardly 60% என்னமோ தான் அந்த சக்சஸ் ரேட்டே இருந்தது for New Zealand. So that was also very alarming for me. இவங்க வந்து ஒன்னொன்னா பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு, ஓ இவ்ளோ வேலை இருக்கா இதுல, இவ்ளோ வேலை பண்ணி அவங்க வந்து they gave a lot of personal attention. அதுக்கப்புறம் they took the time, they made each and every point. That is, the immigration officer should not ask any question on any topic. அந்த மாதிரி அவங்க செட் பண்ணி they helped me with the visa. நாங்க அப்ளை பண்ணோம். அதே மாதிரி கரெக்டா என்னோட கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுற டைம்ல தான் எனக்கு லேட்டா தான் விசா வந்தது. லைக் எனக்கு ஓரியன்டேஷன் அட்டெண்ட் பண்ண முடியல பிகாஸ் என்னோட விசா லேட்டா வந்தது. பிகாஸ் ஐ ஹேட் டு அப்ளை ஃபார் த செகண்ட் டைம் வித் தெம் அண்ட் அகெயின் டூயிங் ஆல் த ப்ராசஸ் ஆல் ஓவர் ஃப்ரம் த பிகினிங். அப்புறம் திருப்பி எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்து ஃபைனலி ஐ காட் மை விசா அண்ட் ஐ ரீச்ட் ஹியர் ஆன் March 1st. ஓகேக்கா, நீங்க அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் காமிச்சிருப்பீங்களா ஃபர்ஸ்ட் விசா அப்ளை பண்ணும்போது, அது வந்து அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆமா, அதோட சோர்ஸ் வந்து நீங்க எந்த மாதிரி இது காமிச்சீங்க? இப்போ எனக்கு எப்படி பாத்தீங்கன்னா, எனக்கு எங்க பேரண்ட்ஸோட FDs தான் நாங்க காமிச்சோம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஆக்சுவலி that's possible, that's correct source of funds only. அதே மாதிரி சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா those funds எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, it was like நாங்க ப்ராப்பர்ட்டி
ப்ராப்பர்ட்டி சேல்னால வந்த ஃபண்ட்ஸ் தான் அது. அண்ட் இட் வாஸ் தேர் இன் எஃப்டி ஃபார் ஆல்மோஸ்ட் 3-4 years. ஸோ அதனால தட் வாஸ் நாட் அ பிக் இஷ்யூ ஃபார் அஸ். அதே மாதிரி என்னோட பேர்லயும் எப்படி இருந்தது. ஸோ அதுவுமே இருந்தது. பட் ஐ டோன்ட் நோ இமிகிரேஷன் ஆஃபீஸருக்கு என்ன தோணுச்சு என்ன ஏதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல இதுதாங்க நாங்க கொடுத்துருந்தோம். பட் வி டோன்ட் நோ வாட் வென்ட் ராங் அங்கன்னு எனக்கு இன்னும் இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அது எதனால ரிஜெக்ட் ஆனதுன்றது எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் when we went with AK Consultancy, நாங்க என்ன பண்ணிட்டோம்னா சேஃபர் சைடுக்கு லோன் எல்லாம் எடுத்துட்டோம். So if you go with a loan, it's nothing வேற எதுவும் பாக்குறதுக்கு இல்ல. So we went with a loan. I went with ICICI Bank. அதுக்கப்புறம் லோன் எல்லாம் அப்ரூவ் ஆச்சு, எல்லாமே வந்தது. இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால அந்த டாக்குமெண்டேஷன் வாஸ் ஃபைன். அதனாலதான் நாங்க லோன் எடுத்தது. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நாங்க கரெக்டா தான் காமிச்சிருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் ஐ எம் நாட் ஷூர் எதனால அது இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு கரெக்டா ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபிகர் இட் அவுட். ஓகேக்கா. இப்போ நீங்க ஃளைட் வந்து எந்த ஏர்லைன்ஸ்ல வந்தீங்க? எவ்வளவு ஃபேர் ஆச்சு அதுக்கு? நான் வந்துட்டு எமிரேட்ஸ்ல தான் வந்தேன். எமிரேட்ஸ் வந்துட்டு நான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். ஸோ பிகாஸ் நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால நான் we were staying in Bangalore. ஸோ பெங்களூர்ல இருந்து பாத்தீங்கன்னா என் ஃபிளைட் துபாய் போயிட்டு துபாயில இருந்து தான் நான் இங்க வந்தேன் ஆக்லாண்டுக்கு. ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி லாங் ஃபிளைட். ஆக்சுவலி நார்மலி ஐ திங்க் பீப்புள் மோஸ்ட்லி இங்க யூனிவர்சிட்டியில வந்துட்டு தே ஆர் நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு தே ஆர் கமிங் த்ரூ சிங்கப்பூர் அண்ட் மலேசியா. தட் இஸ் மோர் க்ளோசர். எனக்கு ஏன்னா நான் லாஸ்ட் மினிட்லனால எது பக்கத்துல இருக்கோ எது சீக்கிரம் போக முடியும்னு பார்த்து எனக்கு இது மட்டும்தான் அந்த டைம் கம்மியா இருந்தது. தட் இஸ் லைக் வெயிட் டைம் வந்து கம்மியா இருந்தது. The layover was very very less இந்த ஃபிளைட்டுக்கு மட்டும். எனக்கு layover hardly 3 hours தான் இருந்தது துபாய்ல. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா layover was more than 8 hours எனக்கு. சோ அதனால தான் மெயினா நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம். But Emirates always a little expensive than the other ones, but it was okay because last minute we had no other option இல்லையா. அதனால I came in Emirates தான். அப்புறம் நானும் ஒன்னு சொன்னேன், மலேசியன் ஏர்லைன்ஸ் வந்து இருக்கிற ஏர்லைன்ஸ்லயே கம்பேரிட்டிவ்லி சீப்பா இருக்கும். அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற பட்சத்துல வந்து அவங்க வந்து MS எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம சைன் அப் பண்றோம்னா ஃபேர் வந்து இப்போ ஒரு 70,000 வருதுன்னா நமக்கு வந்து 10,000 rupees கிட்ட வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 60,000 வரும். அது போகும் என்ன பெனிஃபிட்னா நம்ம 45 kg வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா நம்ம எடுத்துட்டு வரதுக்கு நிறைய திங்ஸ் இருக்கும் இந்தியால இருந்து. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் அதை சொன்னேன் உங்களுக்கு. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படிக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நியூசிலாந்து பத்தி எப்படி நினைச்சீங்க? பார்த்த உடனே ஃபாரினுக்கு வந்துட்டோம், நியூசிலாந்துக்கே வந்துட்டோம். நான் ஆக்லாண்ட்ல தான் லேண்ட் ஆனேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா எனக்கு நம்ம யூனிவர்சிட்டி அந்த கோயிங் ஆப் இருக்கு இல்லையா, சோ we can connect with the people out here. சோ அப்படி வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்தே இன்னொரு ஃப்ரெண்ட் இங்க தான் இருந்தாரு. சோ அவர்கிட்ட கனெக்ட் பண்ணி தான் நான் வந்தேன். சோ நான் வந்த போது அவர் வந்து he came and picked me up from the airport. So it was very helpful. எனக்கு வேற எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை, லைக் ஊபர் or something. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நான் வரேன், அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம I had contacted this person. So luckily he had come to pick me up. அப்புறம் அதனால தட் வாஸ் ஆல் ஸ்மூத், ஒன்னும் பிரச்சனை இல்லாம நான் வந்துட்டேன். அதுவும் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு எனக்கு அகாமடேஷன் நான் பாத்துட்டு இருந்தேன். பிகாஸ் அகாமடேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங். ஃபர்ஸ்ட் வந்த உடனே அது சார்ட் அவுட் பண்ணணும். சோ நான் வந்து யூனிவர்சிட்டி அகாமடேஷன் எடுக்கல பிகாஸ் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். சோ நாங்க வெளியில தான் பார்த்தேன். சோ இவர் என்ன ஹெல்ப் பண்றதுனால இவர் ஆல்ரெடி வந்து ஒரு அகாமடேஷன் நான் வந்து FB மார்க்கெட் பிளேஸ்லயே பாத்துட்டு இருந்தேன், லைக் எங்க யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்கும் அப்படின்னு. அப்படி பார்த்து இவர்கிட்ட நான் சொல்லி he went and checked that house and நாங்க he only paid the advance. நான் என்ன பண்ணிட்டேன், இந்தியன்ல அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டேன். பிகாஸ் we don't have an account இல்லையா, அதனால நான் அவர்கிட்ட சொல்லி புக் பண்ணிட்டு அவருக்கு நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டேன். ஸோ டைரக்ட்லி இங்க வந்த உடனே he helped me out to come here. அவர் வந்து பிக்கப் பண்ணாரு. இட் வாஸ் ஆல் ஸ்மூத் ஃபார் மீ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ ஹேவ் அ கனெக்ட் வித் சம்ஒன் ஹியர் பிகாஸ் யூ ஹேவ் தட் ஆப், யூ ஹேவ் அ பிளாட்ஃபார்ம் டு கனெக்ட் வித் சம்ஒன். ஸோ அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா யூ ஹேவ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய எல்லாமே இருக்கு. ஸோ somebody or the other will reach out and you can actually connect. It always helps you out. ஏன்னா இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க மத்தவங்கள. ஸோ அதனால it's good. You can connect with someone and they might help you out. எப்பவுமே வரவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா you just try to connect and make connections so that somebody is there to help you out. புரியுது. இங்க வந்து உங்களுக்கு ரெண்ட் எவ்வளவு காந்தது, அட்வான்ஸ் எவ்வளவு பே? எனக்கு வந்துட்டு my rent is a little expensive compared here because இங்க வந்து I'm paying $220 per week.
அண்ட் பாண்ட் எனக்கு கம்மி தான். பாண்ட் வந்து 440, தட் இஸ் 2 weeks ரெண்ட் கேட்டாங்க பாண்டுக்கு. ஸோ அது நான் 440 பே பண்ணியிருக்கேன், $440 பே பண்ணியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா ஐ மீன் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் ஷேர்ட் அகாமடேஷன், இட் ஆல்சோ ரேஞ்சஸ் ஃப்ரம் 170-175 ரேஞ்ச் to $200 for shared. பட் இப்போ ஆன்ஸ்வீட் மாதிரி பாத்தீங்கன்னா இட் வில் கோ அப் டு லைக் 220-230 அந்த ரேஞ்சில தான் கிடைக்குது. ஆன்ஸ்வீட்னா அட்டாச்டு ரெஸ்ட்ரூம் வந்து அட்டாச். ஆன்ஸ்வீட் மீன்ஸ் யூ ஹேவ் a room of your own and you have a attached bathroom. அதுக்கு தான் ஆன்ஸ்வீட்னுவாங்க இங்க. ஓகே. இப்போ இங்க பார்ட் டைம் ஜாப்ல எப்படிக்கா கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து எப்படி இருக்கீங்க வந்ததுல இருந்து 2 months? இங்க வந்து இப்போ பேசிக்கலி இங்க பாத்தீங்கன்னா we are in Hamilton. Hamilton is not a big city இல்லையா? இப்போ ஆக்லாண்ட் சொன்னீங்கன்னா ஆக்லாண்ட் is a very big city. Hamilton is a smaller place comparatively, but இங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகம். Student population is more because of Waikato University and Wintech. Wintech is also an institute which is here. So student population அதிகம். So you are overloaded with students. அதனால என்ன ஆகுதுன்னா you will get a part time job but it will take some time. இப்ப எனக்குமே பாத்தீங்கன்னா I've been trying to get some part time job but I've not got anything as of now. But என்னோட friends few people have got, but it's very difficult. You have to keep trying. ஒருத்தங்க லக் யூனோ எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, பட் யூ கேன் கீப் ட்ரைங், யூ வில் டெஃபினெட்லி கெட். ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். யூ ஷுட் நாட் லீவ் ஹோப், ஷுட் நாட் லூஸ் ஹோப் லைக் தட். யூ கீப் ட்ரைங் பட் டெஃபினெட்லி யூ வில் கெட் இட். பி பாசிட்டிவ், யூ வில் கெட் இட். தட் இஸ் த மெயின் திங். ஓகேக்கா. இப்போ இனிஷியலா நம்ம வந்து நியூசிலாந்து வரோம்னா எவ்வளவு மணி வந்து இங்க கொண்டு வரணும் டாலர்ஸ்ல? இனிஷியலி எப்பவுமே இனிஷியலி நம்ம வரும்போது இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் சம் மணி வித் அஸ். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் $1,000-$1,500 நம்ம இந்த ஃபாரெக்ஸ் கார்ட்லாம் கிடைக்கும்ல நம்ம இந்தியால. சோ அந்த மாதிரி ஃபாரெக்ஸ் கார்ட்ல ஒரு $1,000-$1,500 எப்பவுமே வச்சுக்கிறது நல்ல. ஏன்னா நம்ம வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம டிராவல் பண்ணணும், அந்த டிராவல் காஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து நம்மளோட பாண்ட் காஸ்ட் இருக்கு. சோ அந்த அகாமடேஷனோட பாண்ட்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மினிமம் 500 வச்சுக்கோங்க. சோ இங்க வந்து கஷ்டப்பட முடியாது இல்லையா? அதனால அதுக்கு இருக்கிற அந்த 500 எப்பவுமே வச்சுக்கோங்க. அது இல்லாம உங்களோட groceries, உங்களோட அதர் ஸ்டாஃப்ஸ், what all you need to buy as soon as you come, for fruits, vegetables, bread, something like that. அந்த மாதிரி இப்போ உங்களோட குக்கிங்க்கு எல்லாமே யூ வில் ஹேவ் டு கெட் இல்லையா? ஸோ வீக்லி பாத்தீங்கன்னா எப்படி ஒரு $30-$50 ஆச்சு யூ நீட் ஃபார் grocery and stuff. எனக்கு வந்துட்டு எப்பவுமே இட்ஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 30-40, மேக்ஸிமம் 15 வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தட் இஸ் த காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹியர். So as it is a little high on the higher side, it's always better to have some cash in hand so that you won't suffer. நான் எப்பவுமே அட்வைஸ் பண்றது அதான். ஏன்னா இட்ஸ் a new place, you don't know. So அது ஆக்சுவலா அதுக்கு கூட நியோன்னு ஒரு கார்டு இருக்கு, அதுதான் நான் யூஸ் பண்ணேன். அதுல வந்து நம்ம அதுல வந்து சார்ஜஸ்லாம் ஃபாரெக்ஸ் கார்டு அளவு கூட இருக்காது, ரொம்ப கம்மி தான். சோ அது வந்து பெட்டர், அது வந்து நீங்க வாங்கிட்டீங்களா? ஓ அப்படியா, எனக்கு தெரியல. பட் ஐ ஹட் கான் ஃபார் திஸ். என்னோட ICICI பேங்க்ல they had given me forex card, but the charges were quite minimal. It's not too much of charges. அதுல பாத்தீங்கன்னா ஐ திங்க் ரொம்ப மினிமமா தான் இருந்தது எனக்கு சார்ஜஸ், அவ்வளவா எதுவுமே எடுக்கல அவங்க. இட் வாஸ் டைரக்ட்லி அவங்க இது பண்ணி லைக் நம்ம அக்கவுண்ட் டெபிட் பண்ணி டாலர்ஸ் கிரெடிட் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மேக் பண்றது எப்படிக்கா, அது ஈஸியா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, see நார்மலி நம்ம வந்த உடனே ஃபர்ஸ்ட் வில் கோ டு our classes, right? So நம்ம கிளாஸ் போன உடனே obviously Indians நம்ம பார்த்தோம்னா we try to talk to them. இப்போ we should take the initiative. What I would suggest is now always take the initiative to confront and talk to someone. Because இப்போ நம்ம வந்து ரொம்ப introvert, நம்ம பேசாம இருந்தோம்னா you will end up being like that. So நம்ம இவ்ளோ செலவு பண்ணி நம்ம ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஜருக்கு வந்திருக்கோம்னா you should make use of it, இல்லையா? So you need to be more expressive and talk to people. So ஒரு multicultural environment you need to create it by yourself, because இங்க வந்து அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. So unless and until you take that energy out of you and give it out, it's quite difficult otherwise. கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்களுக்கு they find it difficult to talk, but take your time, get adjusted to the the new environment and stuff.
but try to talk and make friends. Then once you make friends, you find it very good. Like you can plan for an outing, or you can plan for even your assignments or whatever. Then it becomes easier for you. Easy for life. Easier to be in New Zealand. அதுவும் இங்க இருக்கிற இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணதுல என்னன்னா, இங்க வந்து கிளாஸ் இப்போ 9 மணினா 9 மணிக்கு வருவாங்க, 10 மணி முடிஞ்சதுன்னா கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பேசிட்டுலாம் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த இந்தியால இருக்க மாதிரி மார்னிங் 9 to 5 கிளாஸ் கிடையாது இல்லையா? லைக் நமக்கு ஒரு 1 hour நமக்கு எந்த செஷன் நமக்கு தெரியாது. இட் டிபெண்ட்ஸ் இல்லையா? சோ அதுக்கும் டிஃபரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஒன்லி இன்ஃபோடெக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, சைபர் செக்யூரிட்டி இருப்பாங்க, வேற கோர்சஸோட ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கனால the more you try to keep contacts, the more you try to have references, it makes a very good thing here. அதுதான் இங்க வந்து கான்டாக்ட்ஸ் தான் மெயினா. சோ எல்லாத்துக்கிட்டும் நல்லா ஒரு மாதிரி பேசி ஒரு பாண்ட் கிரியேட்டிங் தட் இஸ் வெரி குட். இங்க நெட்வொர்க்கிங் வந்து இருந்தாதான் அதாவது ஜாபுக்கே உங்களுக்கு. ஆமா அது நானும் நிறைய கேள்வி, ஈவன் ஐ ஹவ் கம் நியூ ஒன்லி, பட் தென் நானும் இது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தட் யூ நீட் டு ஹேவ் அ குட் நெட்வொர்க் ஆஃப் பீப்புள். ஏன்னா நெட்வொர்க்கிங் பண்ணாதான் உனக்கு ரெஃபரல் கிடைக்கும். So which is very important for a job. ஜாபுக்கு ஈவன் நம்ம இப்ப அதாவது வீடு மாறுறோம், வேற இதுக்கு ஷிஃப்ட் பண்ணா கூட ரெஃபரல் கேட்பாங்க. அதாவது ஓல்டு ஹவுஸ் ஓனர் இருப்பாங்கல்ல, லேண்ட்லார்ட், அவங்களோட ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி ரெஃபரல் பிளேஸ் a major role here in New Zealand. வாங்குறதும் கஷ்டம் தான், யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, புதுசா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வேற, அவங்களும் ரிஸ்க். இப்ப நம்ம ஊர்லயே நம்ம யாராவது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா நம்மளும் யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும். அவங்கள பத்தி நல்லா தெரியாது நமக்கு, தெரியாதனால கொஞ்சம் யோசிப்பாங்க, அவ்வளவுதான். இங்க கிளைமேட் எப்படிக்கா இருக்கு உங்களுக்கு? கிளைமேட் வந்து இப்போ now it's April and now it's autumn. So autumn is okay, evenings are quite chilly. இனி நெக்ஸ்ட் வின்டர் வரப்போகுது. வின்டர் இஸ் வெரி கோல்ட் இஸ் வாட் ஐவ் ஹர்ட். நம்ம எல்லாம் சம்மர்ல தான் வந்தோம். சம்மர்ல இட் இஸ் குவைட் ஹாட், பட் ஈவினிங்ஸ் ஆர் ஓகே. பட் ஐ திங்க் வின்டர் வில் பி கோல்ட். நான் ஃபெப்ல வரும்போது எங்க வீட்ல இருந்து ஜெர்கின் அது இது என்னத்தையெல்லாம் கொடுத்து விட்டாங்க, இதெல்லாம் போட்டுக்க. ஆமா, எனக்கு ஏர்போர்ட் வந்துட்டு என்னடா இவ்வளவு வெக்கையா இருக்கு, இதெல்லாம் கழட்டி போட்டாதான் இருக்க முடியுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இங்க ஹாட்டா இருந்தது. அதனால இப்போ ஜூன் ஜூலைல எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. ஜூலை இன்டேக் எல்லாம் தயவு செஞ்சு எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, எல்லாம் வின்டர். ஆமா, அது ரொம்ப குளிரும்னாங்க அதுக்காக. ஆமா. இங்க ரேசிசம் இருக்காக்கா? நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? மத்தவங்க யாராவது இப்படி சொல்லிருக்காங்களா? ரேசிசம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி யாரும் நான் கேள்விப்பட்டதும் இல்ல, எனக்கு அந்த மாதிரி நடந்ததும் கிடையாது. பிகாஸ் நான் வந்து ரேசிசம் நிறைய, இப்போ என்னோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவ ஆஸ்திரேலியால இருக்கா, அவ சொல்லியிருக்கா எனக்கு முன்னாடி இந்த மாதிரி அங்க லைட்டா பிட் ஆஃப் ரேசிசம் ஷீ ஃபெல்ட் அப்படின்னு. பட் இங்க பொறுத்த வரைக்கும் ஐ நெவர் felt anything of that sort. Racism எல்லாம் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நான் அது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணல, நான் கேள்விப்பட்டதும் இல்லை அந்த மாதிரி. நீங்க சிம் கார்டு எப்போ வாங்குனீங்க, எங்க வாங்குனீங்க? அது அடுத்த கதை. சிம் கார்டு வந்து நான் வந்த போது எனக்கு வந்து இந்தியன் சிம் தான் நான் வச்சிருந்தேன், எனக்கு வேற இங்க சிம் இல்ல. சோ நான் இங்க வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்ல நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் வைக்காட்டோல ஸ்டூடெண்ட் சென்டர் போனா அவங்களே ஃப்ரீயா ஒரு சிம் கொடுத்தாங்க. பட் எனக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னா என்னோட போன்ல இ சிம் மட்டும் தான் இருக்கு, பிசிக்கல் சிம் போட முடியாது. சோ அதனால எனக்கு ஒரு 3-4 days டிலே ஆச்சு. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஷாப்க்கு டைரக்டா போய் அதுக்கப்புறம் தான் நான் இ சிம் ஆக்டிவேட் பண்ணேன். பிகாஸ் பிசிக்கல் சிம் தானே அவங்க கொடுத்தாங்க, எனக்கு பிசிக்கல் சிம் போடுற ஸ்லாட் இல்ல. சோ அதனால இ சிம்ன்றனால நான் போய் அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நான் எடுத்தது 2 degrees ஓட சிம் எடுத்திருக்கேன். இங்க 2 degrees எல்லாம் அங்க ஃப்ரீயாவும் கொடுக்கறது அந்த 2 degrees தான் கொடுக்குறாங்க. பட் இங்க ஐ திங்க் இட்ஸ் pretty good. 2 degrees is fine. அது வந்து என்ன இப்போ மந்த்லி, ஆனா நம்ம ஒரு ஊரோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுப்படி ஆகாது, அதெல்லாம் பாக்காதீங்க. நான் வந்து மாசத்துக்கு $25 ரீசார்ஜ் பண்றேன். $25 அதுக்கு 3 GB வரும். 3 GB unlimited talk time. Talk time unlimited. That is to New Zealand and Australia unlimited talk time வருது. இன்டர்நேஷனல் கால் தான் பண்ணலாம். இன்டர்நேஷனல் கால் எல்லாம் இல்ல, வாட்ஸ்அப்ல தான் பண்ணலாம். ஆனா நமக்கு வந்து மோஸ்ட்லி வைஃபை எல்லா இடத்துலயுமே இருக்குல்ல, நம்ம இருக்கிற வீட்லயா இருந்தாலும் சரி யூனிவர்சிட்டிலயும் வைஃபை இருக்கு. சோ நம்ம டிராவல் பண்ற டைம்ல மட்டும்தான் நமக்கு இது வேணும். சோ அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாத்துக்கோங்க, அந்த கொஞ்சம் உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கிற மாதிரி. ஏன்னா இப்ப பஸ்ல எல்லாம் டிராவல் பண்றோம்னா யூ நீட் இட் இல்லையா, புது கண்ட்ரில இருக்கும்போது யூ நீட் இட். ஆமா, டிரான்சிட்னு ஒரு ஆப் இருக்கு. ஆமா, டிரான்சிட்னு ஒரு ஆப் இருக்கு, அதுலயும் யூ கேன் டு.
ஆமா, அதுல வந்து டைமிங் எல்லாம் செக் பண்ணிக்கலாம், பஸ் எப்போ வருது அதுக்கெல்லாம் வந்து. அதுலயும் ஈவன் இந்த கூகுள்லயுமே இருக்கு. நம்ம ஜிமேப் இருக்கு இல்லைங்களா, அதுல கூகுள் மேப்லயே எல்லாமே வந்துரும். அதுலயே உங்களுக்கு வந்து பஸ் டைமிங்ஸ் எல்லாமே வந்துரும். ஈவன் லைக் நம்ம ஊர்ல அது அவ்வளவு அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் எவ்ரிதிங், பஸ்ஸோட டைமிங், பஸ் ட்ராக் பண்றது எல்லாமே அதுலயே காமிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் விசா ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க, செகண்ட் டைம் வந்து அப்ளை பண்ணி விசா வந்து எப்போ உங்களுக்கு ஏஐபி வந்தது? AIP is approval in principle. So normally நம்ம வந்து visa apply பண்ணதுக்கு அப்புறம் first AIP தான் வரும். So AIP means they'll give you the conditions. என்னெல்லாம் conditions நீங்க satisfy பண்ணணும், so you will get your e-visa. அதுதான் இந்த AIP ன்னு சொல்றது. So AIP பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 23rd மாதிரி தான் எனக்கு வந்தது, 23rd of February. Because நான் February intakeக்கு வர வேண்டியது, so அந்த டைம் தான் எனக்கு AIP வந்தது. So இதுல வேற எனக்கு FTS வேற இருந்தது. So FTS நால you have to open an account and send those living expense, அது எல்லாமே இருக்கு, அதுக்கு ஒரு டைம் ஆகும். கரெக்டா அந்த 1 week முடிஞ்சு நாங்க ஃபண்ட் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து ஐ திங்க் வித்தின் a week நாங்க சப்மிட் பண்ண உடனே நெக்ஸ்ட் டேவே எனக்கு வந்து இ-விசா வந்துருச்சு. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இட்ஸ் லைக் டைம் இல்ல எனக்குன்னு. சோ ஏன்னா இட் will affect the post study work visa இல்லனா. சோ எனக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து March 7th was the last date that I have to be in New Zealand. பட் கரெக்டா எனக்கு அதுக்கு முன்னாடி வந்துருச்சு, நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டேன். AIP வரதுக்கு 40 days ஆச்சு எனக்கு. தட் இஸ் நான் விசா அப்ளை பண்ணிட்டு கரெக்டா 40 days ஆச்சு எனக்கு. ஓகே, பிகாஸ் எதுக்கு எனக்கு 40 days ஆச்சுன்னா அங்க கிறிஸ்மஸ் லீவ் இருந்தது. சோ அதுவுமே நடுவுல வந்துருச்சு. நார்மலி மினிமம் 30 days ஆச்சு, அவங்க 25 to 30 days working days is for sure. So you need to just wait. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பட் வந்துரும். ஓகே, எனக்கு வந்து இந்த ஹாலிடே கூட வந்தனால கொஞ்சம் அதிகமாயிருச்சு டைம். இப்போ ஏஐபி வந்துருச்சு, அடுத்து வந்து ANZ பேங்க்ல வந்து நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல, அது அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் டே பண்ணிருப்பீங்களா? ஆமா, அது அவங்க எப்போ வந்து உங்களுக்கு இது பண்ணாங்க, அதாவது அக்னாலஜ்மென்ட் இந்த மாதிரி ஃபண்ட் வந்துருச்சு அவங்க 1 dayலே பண்ணிடுவாங்க. நம்ம வந்துட்டு அனுப்புறோம் இல்லையா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்விஃப்ட் காப்பி இருக்கும், அந்த ஸ்விஃப்ட் காப்பியோட நம்ம அவங்களுக்கு மெயில் பண்ணிட்டோம்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்துருச்சு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்களே டைரக்டா இமிகிரேஷன் காமிச்சிருவாங்க. நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அவங்களே வந்து they will intimate the immigration that this has been received for the student ID and இந்த பாஸ்போர்ட் நம்பர் இவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி அவங்களே அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. நம்ம வேற எதுவும் பண்ண தேவையில்லை அதுல. அப்புறம் உங்க இ-விசா என்னைக்கு வந்தது? அந்த ஏஐபி வந்து கரெக்டா ஒரு 1 week 10 daysல தான் எனக்கு இது வந்தது இ-விசா. 1 week மினிமம் எப்படியும் ஆகும். பிகாஸ் இந்த டிரான்ஸ்பர் அந்த டிரான்ஸ்பர் அது எல்லாமே முடிச்சு, ஏன்னா இ-விசா வந்ததுக்கு அப்புறம் ஐ மீன் அந்த ஏஐபி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம யூனிவர்சிட்டியோட ஃபீஸை டிரான்ஸ்பர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் FTS ஓட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டிரான்ஸ்பர் பண்ணணும். சோ இது எல்லாமே அட்லீஸ்ட் மினிமம் 5 to 6 working days it will take for sure. சோ எனக்கு வந்து கரெக்டா எல்லாமே கரெக்டா நடந்தனால எனக்கு கரெக்டா வந்துருச்சு, இல்லைன்னா நான் இந்த இன்டேக் மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து மேரிடு, உங்க கிட்ஸ்லாம் வந்து இந்தியால இருக்காங்க, அவங்கள வந்து கூட்டிட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது ஏன் நீங்க அந்த டிசிஷன் எடுக்கல ஃபேமிலியா? பேசிக்கலி நான் வந்துட்டு see I am returning back to this education sector after a long gap of 10-12 years. So எனக்கு வந்துட்டு I was very skeptical whether என்னால முடியுமான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. Because you are coming back to studying after so many years. நான் படிப்பேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஏன் இருந்ததுன்னா இட்ஸ் மை இன்ட்ரெஸ்டட் இன் மை தட் சப்ஜெக்ட். ஸோ அதனால நான் பண்ணிடுவேன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஓகே. பட் பிரிங்கிங் 2 toddlers who are just 5 years old is not at all, because எனக்கு ட்வின்ஸ். ஸோ ட்வின்ஸ்ன்ற போது 2 பேர் இருக்காங்க, அதுவும் 2 பேருமே 5 year old, தேர் ஜஸ்ட் ஸ்மால் கிட்ஸ். அவங்களோட நீட்ஸையும் பார்க்கணும். இப்ப அவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா மீ ஸ்டடிங் இஸ் இம்பாசிபிள், அது நடக்கவே நடக்காது. So that is the main reason we thought, it was very difficult. It's a very, very big decision. Leaving my kids there and coming here is not a small thing. அது வந்து என்னோட லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன் அது. பட் கம்மிங் பேக் திங்கிங் தட் அவங்களோட ஃபியூச்சருக்கு நல்லது தானே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால ஐ ட்ரை டு மேக் தெம் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கும் எல்லாம் புரிய வச்சு. And they are also fine, they are doing good. Okay, so daily நான் பேசுவேன் அவங்க கிட்ட. So they are also fine. அதனால தான் மெயின்லி இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க வந்துட்டு you are going to your classes and everything, you are getting so many assignments, you are getting so many things to do,
பட் என் குழந்தைங்க இங்க இருந்தாங்கன்னா நான் அவங்கள பாத்துப்பேனா இல்ல இதை படிப்பேனானே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பிகாஸ் என் கூட இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க யூனிவர்சிட்டியில. she has come with her family. ஹஸ்பண்டும் குழந்தையும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லெக்சர் கூட ஒழுங்கா அட்டென்ட் பண்ண முடியல. பிகாஸ் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு போகணும், திடீர்னு கிளம்புறாங்க. அவங்களே she is not able to concentrate on anything properly. ஈவன் ஹஸ்பண்ட் இருக்கும்போது கூட அது வந்து கஷ்டம் தானா அந்த மாதிரி? பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்து சும்மாவே வீட்டுல உட்கார முடியாதுல்ல. பிகாஸ் the expenses are too much. நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஹஸ்பண்டும் வீட்டுல உட்கார்ந்தா நம்ம செலவுக்கு என்ன பண்ணுவோம்? You need something, right? You need some kind of income source. குழந்தை வேற இருக்கு, குழந்தையும் பாத்துக்கணும். எக்ஸ்பென்சஸ் பயங்கரமா, expenses is too much. அதுவும் குழந்தைங்க இருக்கும்போது you should be very careful. அதனால இதான் ரைட் டிசிஷன். I feel that it is the right decision for me. எனக்கு வந்து this I feel it's the right decision which I have made because குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தா I'm sure I cannot make it. Because the syllabus is also as tough. You need to spend in your time, you need to put in the effort, but having 2 kids, raising them at the same time, I don't think it would be viable. I don't think so. பட் நிறைய பேர் இங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஜாப் கிடைக்கிறது, ஜாப் ஃபுல் டைம்மே இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸ் ஃபுல் டைம் போயிட்டு இருக்காங்க. பட் இவங்களும் இங்க வந்து படிக்கணும், குழந்தையும் பாத்துக்கணும்னா எப்படி முடியும்? உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இப்போ வந்து ரீசெண்டா பாஸ் அவுட் ஆனவங்க வர்றது பெட்டரா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி மேரேஜ் ஆகாதவங்க வர்றது பெட்டரா, மேரேஜ் ஆகி குழந்தைங்க வச்சிருக்கவங்க யாருதான் வருது பெட்டர்னு நினைக்கிறீங்க? That's a good question. பட் ஆனா according to me நான் என்ன சொல்லுவேன்னா, finish your UG. You can have 2 to 3 years of experience. See, mine is a too late age to begin. Because எனக்கு வந்து என்னோட பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட்னால நான் வந்தேன். பட் ஐ wouldn't suggest you should come in this age. What I would say is when you're at your peak, when you're doing your studies, you come with 2 years of experience. It makes a big difference. Makes a very big difference rather than a fresher. Freshers நிறைய பேர் இப்ப என்ன பண்ண, இப்ப யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா நிறைய freshers. Because they are all coming for job. I do understand that they are in thirst of job. They also want to do their masters abroad. That's all fine. But now, what I would suggest is, because employers will always look from their perspective. அவங்களுக்கு வந்து எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன கேண்டிடேட் தான் அவங்க பார்ப்பாங்க. So at least ஒரு 2 years experience if you have in the same field of what you're doing here, it makes a very big difference. I think that is the right time to do. And இப்ப என்னோட ஏஜ்ல எல்லாம் அந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா இந்த நேரத்துக்கு நான் PR வாங்கி சிட்டிசன்ஷிப்பே வாங்கியிருப்பேன். So okay, that was my bad decision that I didn't come at that time. But what I would suggest the younger generation is take the decisions right away, take it early, so that you don't have these kind of challenges in your life. Nice. இப்போ வந்து ஜூலை இன்டேக்ல வருவாங்க, அப்புறம் நவம்பர்ல வருவாங்க, ஃபெப்ல வருவாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த இடத்துல வர போறாங்க. அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஏதாவது அட்வைஸ் சம்திங் ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்லுங்க. அவங்க பேசிக்கலி எல்லா ஸ்டூடண்ட்ஸ் whoever is aspiring to come to New Zealand, நான் என்ன சொல்லுவேன்னா, just try to explore about how the country is, what it is about. நீங்க பார்த்து that's for your own knowledge. இப்போ நீங்க நாளைக்கு இங்க வரீங்கன்னா கூட you will have some knowledge. Okay, this country is known for this is that. Okay, try to make more connections. Try to have more connections, more friends. இப்போ எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் try to make more connections. இப்போ நீங்க ஏதாவது ஏஜென்சி வழியா போறீங்கன்னா, வேற யாராச்சும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வராங்கன்னா, அவங்க த்ரூ வராங்கன்னா, try to talk to them. At least ஒரு support, someone from your country is there, so that you have that comfort level. So எப்பவுமே கொஞ்சம் நம்ம ஒரு மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகே, ஒருத்தவங்க இருக்காங்களே. இங்க வந்து நீங்க பண்றது அது வேற விஷயம். வரதுக்கு முன்னாடி you just inquire, just see what all accommodations are available, do your own research is what I would tell all the students. இது எதுவா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க சொல்றோம். நம்ம இப்ப நீ ஃபேஸ் பண்ணது நீ சொல்ற, நான் ஃபேஸ் பண்றது நான் சொல்றேன். So every student has their own thing இல்லையா? So I would suggest that you be very open. Just try to, if you're an introvert, be very very careful and try to change yourself. You have time to do that. Try to do that. And you are coming to a new country, so you need to adapt to that. அதனால அது எல்லாமே பார்த்து யோசிச்சு பண்றதுதான் பெட்டர்னு எனக்கு தோணுது.
ஈவன் நீங்க இன்ட்ரோவர்ட் ஷையா கூட இருந்தாலும் இங்க வந்து எப்படியாவது பேசினாதான் வேலையே ஆகுங்கிற மாதிரி தான். அதனால நீங்க பேசிப்பீங்க, எனக்கு அப்படிதான் தோணுது. தானா பேசிடுவீங்க, வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரிதான். ஓகேக்கா, இப்போ வந்து நீங்க இங்க வர்றதுக்கு வந்து டோட்டலா எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆச்சுக்கா? அதாவது எல்லாத்தையும் விசா ஏர்ஃபேர் எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லாத்தையும் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்திருக்க கோர்ஸ் வந்து 180 கிரெடிட்ஸ். சோ 180 பாயிண்ட்ஸ் போது அதுக்கேத்த மாதிரி நம்ம பே பண்ணுவோம். இப்போ 120 பாயிண்ட்ஸ் வந்துட்டு some people will have more experience in their field. அப்ப அந்த மாதிரி ஆளுங்களுக்கு 120 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. that will be much more lesser. சோ எனக்கு வந்துட்டு 180 பாயிண்ட்ஸ்ன்றனால என்னோட நியூசிலாந்து டாலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 68,000 நியூசிலாந்து டாலர்ஸ் என்னோட டியூஷன் ஃபீ மட்டும் ஆயிருந்தது. ஸோ அது இல்லாம இப்போ லிவிங் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா FTS இருந்ததுன்னா யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் அரௌண்ட் 20,000 நியூசிலாந்து டாலர்ஸ் டு த FTS அக்கௌண்ட். சரி. ஸோ அதுவும் இதுவும் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 45 lakhs வச்சுக்கோங்க. நம்ம இந்தியன் மணில 45 lakhs வச்சுக்கோங்க. தட் வில் பி த அமௌண்ட் which will be required to for 1 year. அப்போ 120 கிரெடிட்ஸ் நம்மளுக்கு கோர்ஸ்னா வந்து எப்படி ஒரு இந்தியன் ருபீஸ்ல ஒரு 6 lakhs 7 lakhs அந்த மாதிரி 7 lakhs மேல இருக்கும். யா குறைஞ்சிரும். அது கோர்ஸ் டியூரேஷன் கம்மி தானே? கம்மி தான். 9 months தான் அது படிப்பாங்க. ஆமா, அவ்வளவுதான். போஸ்ட் ஸ்டடி வொர்க் விசாவும் கிடைக்கும் 3 years. போஸ்ட் ஸ்டடி வொர்க் விசா அவங்களுக்கு ஏதோ சம் கண்டிஷன்ஸ் இருக்கு அதுல. அப்படியா? ஆமா, இது ஏதோ புதுசா வந்திருக்கு. ஏன்னா எப்பவுமே யூ பி அப்டேட்டட் வித் தி நியூசிலாந்து இமிகிரேஷன். ஒரு வாட்டி அவனுக்கு மாத்திக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட். பட் நமக்கு சொன்னனால நமக்கு அப்ளை ஆயிடும். இப்போ வரது ஒருத்தவங்க வரும்போது யூ ஷுட் செக் which one is betterன்ற மாதிரி அவங்க அப்பப்போ ஒரு ஆல்டரேஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. So you need to be updated on that. Okay. I think உங்க immigration consultants, whoever consultants you're matching, அவங்க வந்து கண்டிப்பா அப்டேட்டடா இருப்பாங்க. So if you just ask them, I think they should be giving you a clear picture of how it is. ஓகேக்கா, எல்லாமே நான் क्वेश्चंस கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நைஸ் டாக்கிங் வித் யூ. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you. Nice talking to you too. இன்னொரு இதே மாதிரி ஒரு இன்டர்வியூல நான் உங்களை திரும்ப வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் bye.